ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தெங்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அந்த நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி போன வீடியோவில் காமிச்சிருந்தோம். இப்போ அந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது வந்து சரி, இது ஃபால்ஸு. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து அவங்க பேக் நெக்குக்கு ரவுண்டாக கேட்டுக்கிறாங்க. இது எப்படி தைக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜாயிண்ட் ஒன்று இருக்குது. அடுத்து பாருங்கள், பட்டி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், பேக் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணிக்காக வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கட்டுறதுக்காக இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பட்டியிலேருந்து ஒவ்வொன்றா தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம பட்டியிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் போட்டிருக்கேன். அந்த மார்க் கரெக்டாக எடுத்துகிட்டு பாருங்கள், உள்பக்கமாக வச்சுட்டு விரல வச்சு நல்லா நீ விட்டுருங்க. நீ விட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுக்காக இந்த லைனிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா கொடுத்த லைனிங் கீழே வச்சுக்கோங்க. மேலே மெயின் கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பாருங்கள், கரெக்டான வெட்டில் லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் பாருங்கள், சிசர் மார்க் போட்டிருப்பேன். அந்த மார்க்குக்கு நேராக தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல சிசர் மார்க் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடில் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஸ்டிஃப்னஸ்க்காக லைனிங் துணி. அடுத்து பாருங்கள், மெயின் கிளாத்து. அதுக்கடுத்து பாருங்கள், கரெக்டாக விட்ட லைனிங் கிளாத்து. இதில் பாருங்கள், சிசர் மார்க் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடில் முடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு மேல் அடுத்து பாருங்கள், லைனிங் கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக திருப்பிடுங்க. உள்பக்கமாக திருப்பிட்டு அதில் விரல வச்சு நல்லா நீ விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இதிலே லைனிங் கிளாத் உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு சிஸ்டர் மார்க்காக அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிடுவேன். அடுத்து பட்டி வச்சு கரெக்டாக தான் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. பட்டி இந்த மாதிரி 2 பக்கமும் ஆப்போசிட்டாக கரெக்டாக ஒன்று போல் வரணும். பாருங்கள், நம்ம பட்டி தைச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் தைச்சிடலாம். ஸ்லீவ் தைக்கிறது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் இருக்குது ஓப்பன் பண்ணிவிட்டோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன ஜாயிண்ட் இருக்குது. அதை ஜாயிண்ட்டாக நம்ம வச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் கரை பீஸ் இருக்குது. அதனால் அப்படியே வச்சுட்டு ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், தையல் போட்டாச்சு. அடுத்து இந்த கையை அப்படி இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள்,
நம்ம வந்து கரெக்டாக விட்டுருக்க பார்த்தீங்களா, அதை சென்டர் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுருக்கோங்க. முடிச்சாச்சு பாருங்கள். கரெக்டாக நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள், அது ஈவனாக கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள் மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் போட்டிருக்கோம். அந்த இடத்து மார்க்கை பாருங்கள், அந்த விரலை வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. பாருங்கள் நீவினதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம விரலை வச்சு நீவிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை மார்க்கு நேராக மடிச்சுட்டு உள் பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. ஸ்லீவில் பார்டர் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ஈஸியாக ஒரே தையலில் போட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஜாயின் போட்ட பக்கம் தான் பேக் சைடு. பாருங்கள் இந்த பக்கம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம பேக் சைடு வந்து தச்சு முடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் பேக் சைடு தச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போதும் பேக் சைடில் தான் ஆரம்பிக்கணும், சரிங்களா? பாருங்கள் அதே மாதிரி இது எடுத்துகிட்டு பாருங்கள். நீங்கள் இது தைக்கும்போது ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். உள்பக்கத்தை உள்பக்கம் வச்சுட்டு பாருங்கள், இந்த கரை பீஸை மட்டும் அப்படியே மடிச்சுட்டு மேல் பக்கமாக வச்சுட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்ருங்க, சரிங்களா? இந்த மெத்தடில் தைச்சு பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தையல் தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக தைங்க. ஏன்னா தையல் வந்து இறங்கிடக்கூடாது, அந்த பிங்கல் கரெக்டிஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக வந்துருப்பாங்க. இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் வந்து தையல் பண்ணலாம். இந்த ரஃப் தையெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய தையல் வச்சுட்டு போடுவாங்க. தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க லைனிங் கிளாத்தில் இருக்க சிஸ்டமாக இருக்க மெயின் கிளாத்லையும் பண்ணிட்டுருங்க. பாருங்கள் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி 2 ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் 2 பக்கமும் ஆப்போசிட் பக்கம் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வந்திருக்கு நமக்கு. நம்ம அடுத்து ஃப்ரண்ட் சைடு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்தை வந்து நம்ம அடிச்சு தந்துருக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வைக்க போகிறோம், அதனால் அடிச்சு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி டாட் மார்க் போட்டிருக்கோம், அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக டாட்டில் ஊசி வச்சு குத்தி விட்டுருங்க. நமக்கு அந்த பக்கமும் கரெக்டான அளவில் மார்க் கிடச்சிடும். அந்த டாட்டில் அப்படியே மார்க் போட்டு விட்ருங்க. பாருங்கள் அடிச்சு திருப்பதுனால பாருங்கள் இந்த மார்க் போட்டது வந்து உள் பக்கம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம அடிச்சு திருப்பும்போது மார்க் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள் திக்னஸ்க்காக ஒரு லைனிங் பண்ணி பார்த்துக்க கீழ் பக்கமாக வச்சுருங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கழுத்துக்காக கேப் போட்டிருப்போம் அடிச்சு திருப்பதுக்கு, அந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த வளைவில் தேவைப்படும் போது கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க, அப்புறம் சேஃப் வந்து நல்லா இருக்கும். அந்த எடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடலாம். உள்பக்கம் பாருங்கள் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், கட் பண்ணி எடுத்துங்க. இந்த இடத்துலையே சின்னதாக இந்த மாதிரி சிஸ்டம் மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்போ தான் நமக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தை ரைட் சைட் திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு மேல் தீர்வம் போட்டுருங்க.
அப்படியே லைனிங் கிளாத்தை உள் சைடு தள்ளிட்டு பாருங்கள் மெயின் கிளாத் மேலே ஒரு மேல் தையல். இதோட சேஃப் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக சுற்றி வச்சு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் படாத மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து மெதுவாக கட் பண்ணணும். லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு ரெடி ஆகுது, அதனால் நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியே கூடாது. அடுத்து பாருங்கள் லைனிங் கிளாத்தில் இருக்க சிஸ்டர் மார்க் தான் மெயின் கிளாத்தில் பண்ணிவிட்டுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக ஆப்போசிட்டாக வரணும் நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம டாட் பிடிச்சி விட்டுடலாம். டாட் பிடிக்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது முடியும் போது நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருங்க. அடுத்து நம்ம கீழ்பட்டி சைடு டாட் பிடிச்சி விட்டுடலாம். நம்ம ஆம்கோல் டாட் பிடிச்சிடலாம். ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டைப் கொடுக்குங்க. டாட் பிடிச்சாச்சு. பாருங்க நமக்கு கப் சைடு அழகாக வந்துருக்கு. இதே மாதிரி அதையும் டாட் பிடிச்சி எடுத்துடலாம். இதுலேயே நம்ம டாட் பிடிச்சிட்டோம். பாருங்கள் லென்த்து வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணி பாருங்கள் இந்த சிசர் மார்க் தான் ஃப்ரண்ட் சைடு. இதை ஃப்ரண்ட் சைடு எடுத்து அப்படி பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் கேப் போட்டுருப்போம். கரெக்டாக அந்த 6 இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மெயின் பீட் வந்தோன்னா அதை பேக் சைடு திருப்பிட்டு அப்படி உள்பக்கமாக மடிச்சு விட்ருங்க. சைடில் பாருங்கள் எப்போதுமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு 6 இன்ச் பிடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சில் பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 இன்ச் தையல் போட்டு எடுத்துருங்க வெளியில். இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக ஒரு 4 இன்ச் உள் பக்கம். சரிங்களா? உள்பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்த சைடில் பாருங்கள் கரெக்டாக நேராக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து 4 இன்ச் தான் பிடிச்சிருக்கோம். சைடில் இருந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பாருங்கள் கரெக்டாக மேலே வச்சாச்சு. பாருங்கள் இப்போ சைட் லென்ஸில் வச்சுட்டோம். நமக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கூட தான் இருக்குது, அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிடிச்சிடுங்க. சரிங்களா? இந்த வந்து காலேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கூட தையல் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த தையல் போட்டிங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காலேஜ் கம்மியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் சைடு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் கப் சைட் அழகாக வந்துருக்கும் பாருங்கள். இதே மாதிரி அந்த பட்டியும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அதே மாதிரி இந்த பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கமும் பாருங்கள் 4 இன்ச் உள் பக்கமாக வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம 2 இதை வச்சு கரெக்டாக வரதான் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம உள்பக்கம் ஓவர்லாக் போட்டுடலாம். பாருங்கள் நம்ம உள் சைடு வந்து ஓவர்லாக் போட்டோம். அடுத்து பாருங்கள் திருப்பிட்டு மேல் தீர் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி இதுலேயும் மேல் தீர் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரண்டோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து கொக்கி பட்டி ஐப்பட்டி எந்த பக்கம் பார்க்கலாம்.
பாருங்கள். கொக்கி பட்டி வந்து ரைட் சைடு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி தைச்சு விட்டுடலாம். கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த கழுத்து பீஸ் எடுத்துருப்போம், அதை வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. பீஸ் பாருங்கள் டபுளாக எடுத்துக்கோங்க, மடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அது மேலே வச்சுட்டு 4 இன்ச்சில் தைச்சு கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த டாட்டை கீழ்ப்பக்கம் தள்ளிவிட்டு 4 இன்ச்சு கேப்பில் அப்படியே தைச்சு போங்க. அந்த டாட்டுக்கும் அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சில் ஒரு ப்ளீட் எடுத்து வச்சுருங்க. ஸ்ட்ரைட்டாக தைக்க போடலாம். அடுத்து பாருங்கள், லைனிங் கிளாத் மேலே நீட் டிசைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு பக்கம் மடிச்சுங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ப்ளீட் எடுத்து வச்சா தான் இது வைக்கும்போது நீட்டாக இருக்கும். இல்லாட்டா லேசாக இந்த இதுவை கொடுக்கும். அதனால் சின்னதாக லைட்டாக ப்ளீட் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து சேஃப் வந்து நல்லா கிடைக்கும். இந்த பீஸில் வந்து அப்படியே உள்பக்கம் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. பாருங்கள், நம்ம வந்து கொக்கிப்பட்டி தைச்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஐப்பட்டி தைச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஐப்பட்டி தைக்கிறதுக்கு இதே மாதிரி டபுள் பீஸாக எடுத்துக்கோங்க. டபுள் பீஸாக எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சில் கரெக்டாக வெட்டிடுவோம். கனமாக டபுளாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட்டி பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்பணும். பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச் கேப்பில் வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், மடிச்சுட்ருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்படி இந்த பக்கம் மடிச்சுங்க. மடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் உள் பக்கமாக மடிச்சுட்ருங்க. இந்த மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள தையல் தெரியக்கூடாது, அந்த பிசலும் தெரியக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்படியே தையல் போட்டுட்டு கட்டிட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு கொக்கி கட்டிவிட்டேன். நீங்கள் வந்து நான் வந்து வீ தான் கட்ட போகிறேன், அதனால் அப்படியே கட்டிவிட்டேன். அடுத்து பாருங்கள், கரெக்டாக லைனில் வச்சுட்டு கொடி தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வீ கட்டி விட்டுக்கலாம். மேல் பக்கத்து பிசில் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். கரெக்டாக கீழே தையலும் தெரியக்கூடாது, அதே மாதிரி பிசிலும் தெரியாத அளவுக்கு மடிச்சுங்க. மடிச்ச இடத்துல மேல் பக்கமாக ஒரு வீ கட்டி பாருங்கள், கட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கி பட்டியும் வீவிக்கையும் வச்சு லென்த்து அளந்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஒரு சின்ன பாயிண்ட் கூட நமக்கு மாறல. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கி பட்டி வந்து வீ பட்டியும் அளவு ப்ளவுஸ் வேறு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு புள்ளி கூட நமக்கு மாறல. அதே மாதிரி குக்கி பட்டியில் வந்து பார்த்துங்க, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து பேக் சேர்த்து வச்சிடலாம். சிப்னஸ்க்காக லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே பாருங்கள், மெயின் கிளாத் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே பாருங்கள், கரெக்டாக நம்ம கட் பண்ண அளவு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கோம். அதில் விரல வச்சு நீவி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நடு சென்டரில் கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், சென்டரில் கரெக்டாக வச்சாச்சு. சென்டர்
சென்டரில் வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துல பின் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துலையும் பின் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துலையும் பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரவுண்டை சுற்றிக்க தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரவுண்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த 1/4 இன்ச் கேப் போட்டு அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். உள் பக்கமாக திரும்பிட்டு ஒரு 6 இன்ச்சு மட்டும் கேப் போட்டு மிஸ்டர் இருக்க லைனிங் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்து பாருங்கள், உள் பக்கமாக திருப்பிட்டு சின்ன சின்ன சிசர் மார்க் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்து மேலே மேல் தையல் போட்டுக்கலாம். மேல் தையல் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஷோல்டர் கவர் பண்ணிவிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், லைனிங் கிளாத்தை இப்படி மடிச்சுட்ருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் கேப் பண்ணிருக்கோம். கரெக்டாக அந்த அரேஞ்ச் தையலில் கேப்பில் தையல் போடுங்க. ஷோல்டரில் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுருங்க. தையல் போட்டு இந்த முக்கில் இந்த மாதிரி தப்பி வைக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டுலாம். இதே மாதிரி அரேஞ்ச் போட்டாச்சு. முக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. மாதிரி வேரில் பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. நமக்கு பிசர்லாம் உள் பக்கம் போயிடும். அதே மாதிரி இதுலேயும் திருப்பி போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து லேஸ் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அடிச்சு திருப்பணும். இது பார்த்திங்கன்னா அவங்க எம்மிங் கேட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி கழுத்து வந்து தைக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சுற்றிக்கு தையல் போட்டுக்கலாம் கழுத்தில். அங்கே பேக்கில் வந்து தையல் போட்டோம். ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்து பாருங்கள். அடுத்து நம்ம உட்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக சுற்றிக்கு ஒரு தையல் போட்டலாம். சுற்றிக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். லைனிங் கிளாத் இருக்க சிஸ்டமெல்லாம் மெயின் கிளாத்தில் பண்ணிவிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஃபோல்டிங் வந்து மடிச்சு தைக்கிறது எப்படிம்பாங்க.
கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணுற அளவுக்கு அப்படியே ஒரு மடித்து தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட் தையல் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக மார்க் வச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சு விரலை வச்சு நல்லா நீ விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா டைட்டாக ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். பாருங்கள், பேக் சைடில் வந்து டாப் மார்க் பண்ணியிருக்கோம். டபுளாக பிடிச்சிட்டு பாருங்கள், கரெக்டாக டபுளாக வச்சுட்டு இந்த மார்க்கில் கரெக்டாக ஊசி வச்சு குத்திட்டிங்கன்னா நமக்கு அந்த பக்கமும் மார்க் வச்சிடும். அதுலேயும் இந்த மாதிரி இந்த மார்க் போட்டுட்டு நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிக்கும்போது பாருங்கள், கீழ் துணியும் கீழே இருக்க பீஸும் மேலே இருக்க பீஸும் கரெக்டாக ஒன்று போல் வைங்க. லைட்டாக வச்சாலும் கேப் வந்து மாறிடும். பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக முன்ன பின்ன வச்சிங்கன்னா அது இது வந்து முன்ன மேலும் கீழே வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் டாட் பிடிச்சிட்டுலாம். பாருங்கள், டாட் பிடிச்சாச்சு. விரல் வச்சு நல்லா நீ விட்டுருங்க. அடுத்து நம்ம பேக் சைடோட இடுப்பு சுற்றளவை அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் இதுதான். கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்டையும் மார்க் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பீப்பட்டி சைடு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்லீவில் பாருங்கள், அந்த இடத்துல சிசர் மார்க் இருக்குது. இதை ஃப்ரண்ட் சைடு வச்சுருங்க. நடு சென்டர் சிசர் மார்க் வந்து இதுதான் சென்டரு. கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் வச்சு தையல் போட்டுடலாம். சைடு ஜாயின் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அரேஞ்சு விட்டுருப்போம். கரெக்டாக அந்த அரேஞ்சுக்கு அப்ளை பிடிச்சிட்டு வாங்க. இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக தைக்கணும். அதுதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். பாருங்கள், பாருங்கள், நமக்கு சிஸ்டர் மார்க்கும் கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு. மற்றும் சென்டர்லேருந்து எப்போதுமே ஸ்லீவை ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், சிஸ்டமாக கரெக்டாக தான் வருது. அப்படி தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த ஆம்கோல் டாட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்கோல் சைடு திருப்பி விட்டுருங்க. இதுலேயே நமக்கு சிஸ்டர் மார்க் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆம்கோலில் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுடணும். 2 தையல் போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா அங்கிட்டு வந்துருக்கும். இந்த தையல் வந்து கரெக்டாக அந்த அரேஞ்ச் கேப்பில் போட்டு ஈவன் பண்ணிவிட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், எந்த இடத்துலையும் எந்த சுருக்கம் இல்லை. ஒரு நீட்டாக பாருங்கள்.
சுருக்கு இல்லாமல் ஒரு நீட்டாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம உள்பக்கம் ஓவர்லாப் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவில் உள்பக்கம் ஓவர்லாப் போட்டோம், ஒரு நீட்டாக வந்து பாருங்கள். அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம முக்கியமான விஷயமா இருக்குது. சைடு ஜாயின் பண்ணுறது தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே இருக்குது. பாருங்கள் அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இதில் இருந்து இந்த தூரம் பார்த்தீங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், சைடை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு 2 மார்க் எங்கே இருக்கும் பாருங்கள். பேக் மார்க் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் மார்க் இங்கே இருக்குது. அதில் நடு சென்டரில் வச்சு தையல் போட்டு வெளியிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கமும் சைடை கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. சைடை வந்து லென்த்தை மாற்றிடக்கூடாது, கரெக்டாக வச்சுட்டு கீழ் பக்கம் பாருங்கள் 2 மார்க் ஒன்று போல் தான் இருக்குது. அதில் ஒரு தையல் போட்டு அப்படியே வெளியே எடுத்துங்க. அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பாருங்கள், பாருங்கள் நமக்கு கரெக்டாக பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கம்மியாக இருக்குது. சரிங்களா, இது 2 கரெக்டாக சென்டரில் வச்சு பாருங்கள். இந்த மார்க் இந்த இடத்துல இருக்குது. இந்த மார்க்கு பாருங்கள், இதுலேருந்து ஒரு பாயிண்ட் வெளியே இருக்குது. கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சு தையல் போட்டோம்னா நமக்கு அந்த 1/4 இன்ச்சு கூடிரும். பாருங்கள், இப்படி தையல் போட்டுறது கரெக்டாக நம்ம தையலில் வந்து 1/4 இன்ச்சு இந்த பக்கம் வெளிப்பக்கம் தையல் போட்டோம்னா நமக்கு 1/4 இன்ச்சு கூடிரும். இப்போ நேராக தையல் போட்டுடலாம். பாருங்கள், ஆம்கோல் சிசர் மார்க் இந்த இடத்துல இருக்குது. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுருக்குங்க. அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் ரவுண்டில் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்ட் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நேராக தையல் போட்டுருங்க. பாருங்கள், தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் அர்த்தம். அடுத்து நம்ம பிரிக்கிறதுக்காக டபுள் தையல் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கம் தையல் எக்ஸ்ட்ரா இருக்கும், இது எடுத்துட்டிங்கன்னா அந்த தையல் வந்து விட்டுரும். சரிங்களா, இப்போ நமக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து கூடிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தையல் போட்டுருக்கோமோ அதிலே தையல் போட்டுருக்கலாம். பாருங்கள், தையல் 3 தையல் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு ஓவர்லாப் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஓவர்லாப் போட்டு எடுத்துட்டோம். ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜெயிலையும் இந்த மாதிரி ஆம்கோல்ஸ்க்காக கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க லைட்டாக. பாருங்கள், ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி வந்து பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள், ஷோல்டர் சைடும் ஆம்கோல் சைடும் கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்துடுங்க. இழுத்துட்டு அடுத்து பாருங்கள், நுணுக்கை அளவையும் இடுப்பையும் கரெக்டாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துடுங்க. தச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வச்சிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேப் இருக்கணும். அப்போ தான் ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக வரும். சரிங்களா,
அதான் ஃபினிஷிங் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம நாட்டு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நாட்டு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் ஸ்ட்ரைட்டான பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், டபுளாக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து தைச்சிட்டு வரணும். சரிங்களா? இந்த ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அங்கேருந்து தைச்சிட்டு வந்து கரெக்டாக அதுக்கப்புறம் சிறுசாகிடணும். சரிங்களா? பாருங்கள். அதுக்கப்புறம் வரும்போது சிறுசாக தைச்சிட்டு அப்போ தான் நமக்கு திரும்பது வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள். வச்சு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துங்க. அடுத்து பாருங்கள், இந்த பெரிய ஊசியில் இந்த மாதிரி 4 நூலை போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்ட்டு இப்படி குத்திட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நூல்களை விட்டுட்டு அப்படி திருப்பிட்டு பாருங்கள், ஊசியை வந்து உள் பக்கம் மாற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி அடிச்சு திருப்பினா உங்களுக்கு வந்து நாட்டு வந்து ஃபினிஷிங்காக நல்லா கிடைக்கும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். சரிங்களா? திருப்பியாச்சு. இப்போ நமக்கு கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பன் கொஞ்சம் பெருசாக வச்சு பார்த்திங்கன்னா அதனால் திரும்பதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் லேசாக திருப்பியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நாட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இது இந்த மாதிரி மிஷினில் மாட்டிட்டு ரைட்டாக அப்படி 2 இழுவில் தொட்டுங்க. பாருங்கள், இதில் சேஃப் அழகாக வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பண்ணுங்க பாருங்கள் எப்படி தைக்கிறேன்ட்டு. அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டுருங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான ஸ்பீக்கர் நாட்டு. இதுக்கு பேர் ஸ்பீக்கர் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுலேருந்து கரெக்டாக ஒரு 18 இன்ச்சு 19 இன்ச்சு இல்லை 20 இன்ச்சு கிட்ட வச்சுக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு நாட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம 2 நாட்டும் ரெடி பண்ணிட்டோம். 2 நாட்டையும் ஒரே லெவலில் வச்சு கட் பண்ணிட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நம்ம தைச்ச ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வச்சு பாருங்கள். கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. 2.25 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தையல் போட்டுடலாம். தையல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுருங்க. ஏன்னா இது வீட்டு இருக்க நம்ம கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு விட்டுரும். சரிங்களா? பாருங்கள், ஸ்ட்ராங்காக தையல் போட்டு இந்த நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம இந்த சைடு தையல் போட்டாச்சு. உள்ளே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி வந்து பாருங்கள். இந்த நாட்டோட ஸ்டைலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு போல பாருங்கள், ப்ளவுஸை வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். கழுத்து எல்லாத்தையுமே அடிச்சு திருப்பிட்டு பாருங்கள். இதுக்கு அடுத்து தான் நம்ம லேஸ் வைக்கணும். லேஸ் வைக்கிறது பாருங்கள், நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து கழுத்து போர்ஷன் வைக்கக்கூடாது. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்டர்லேருந்து முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி விட்டுருங்க. அந்த லேஸுக்கு முன்னாடி இந்த திருக்கை பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த லேஸ் மேலே தையல் வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக விடும். நல்லா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்காக நல்லா கட்டி விட்டுருங்க. ஷோல்டர் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சிறுசாக ஃபஸ்ட்டு தையல் போடுவோங்க. ஏன்னா ஷோல்டர் சைடு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு கனமாக இருக்கும். அதனால் நமக்கு அல்லதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கோங்க. 4-5 வச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு
அப்படியே மெதுவாக தைங்க ஒழிச்சு. நீங்கள் ரெண்டு என்ன பண்ணணும், ஒன்று பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து டைட் பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து பெரிய தையல் வைக்கணும். இந்த நாட்டு இடத்துல வரும்போது இந்த கையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையாக நோட்டி விட்டுருங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நாட்டு இடத்துல தைச்சிங்கன்னா நமக்கு ஒரு இதுனா ஊசி வந்து உடையது வாய்ப்பு இருக்குது. நாட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கூட தைச்சு விட்டுடலாம். இந்த லேஸ் மேலே தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தைங்க. ஏன்னா லைட்டாக இது பண்ணாலும் ஊசி உடைஞ்சிடும். பாருங்கள், இந்த இடத்துல நாட்டு இருக்குது. அந்த இடத்துல பையை அந்த மாதிரி வீட்டில் ஊட்டி தைச்சிட்டு பையை தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், நாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்போ நம்ம எப்போ போல தைக்க ஆரம்பிக்கலாம். ஷோல்டர்கிட்ட வரும்போதும் இப்படி பையாக தைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாருங்கள் லேஸ் வந்து எவ்வளோ அழகாக வச்சுன்னு பாருங்கள். ரவுண்டு ஷேப் எவ்வளோ நச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் தைச்சது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க. பாருங்கள் ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரவுண்ட் ஷேப் எப்படி வந்துருக்கு பாருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.